கிறிஸ்துவம் இன்றைய நற்செய்தி. கவலையை மாற்றுகின்ற தேவன். யாத்ராகமம் 3ஆவது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். கர்த்தர் ஏன் மோசைக்கு தன்னை வெளிப்படுத்தினாருன்ட்டு பேசுவாங்க. கர்த்தர் சொல்லுவாங்க மோசை கிட்ட, நான் எகிப்தில் என் ஜனம் படுத்து பார்த்தேன், அவங்க சொல்லுற கூக்குரல கேட்டேன், அவங்க படுற வேதனை அறிஞ்சிருக்கேன், அவங்கள எகிப்தில் இருந்து நீக்கி அவங்கள கானானுக்கு கொண்டு போகிறதுக்கு தான் நான் இறங்கியிருக்கேன். நாங்கள் எவ்வளோ நல்ல தகப்பன்னு பார்த்தீங்களா. கர்த்தர் தம் வாக்குத்தத்தம் மண்ணில் உண்மையுள்ளவராக இருக்காரு. அதாவது அவங்க படுற கஷ்டத்தை பார்த்து கேட்டு இறங்கியே வந்துட்டாரு தேவன். அதே தேவன் தான் இன்னைக்கு நம்ம கூடவே இருக்காங்க. உலகத்தின் முடிப்பதுன்னு கூட இருப்பேன் ஏசப்பா சொல்லியிருக்காங்க. நம்ம கண்ணீர் கவலை எல்லாம் அவருக்கு தெரியும். நம்ம ஒன்று பண்ணணும், அவருக்கு சமூகத்தில் காத்திருக்கணும், அவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். அப்போ கர்த்தர் நம்மளுக்கு திட்டத்தை வெளிப்படுத்துவார். அப்போ இன்னைக்கு கர்த்தரை தேடினீங்கன்னா கர்த்தரை கண்டறிவீங்க. அவர் நம்ம பிரச்சனையை மாற்றுவார். எவ்வளோ நல்ல தகப்பன். பதில் கொடுக்குற தேவனுக்கு மகிழ்வுண்டாகட்டும்.